ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இன்னைக்கு மதுரையில காலையில மழையே இல்ல பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணேன்னா, காய்கறி, பழம் எதுவுமே இல்லாம இருந்தது. ஸோ பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு வாங்கிட்டு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுல தண்டங்கீரையும் வாங்கியிருந்தேன், கோவக்காவும் இருந்தது. ஸோ தண்டங்கீரைய ஆஞ்சு இன்னைக்கு கீரை கூட்டு செஞ்சேன். ஒரு அடுப்புல சாதமும், இன்னொரு அடுப்புல கீரை கூட்டும் வேக வச்சு அதை கடைஞ்சி எடுத்தாச்சு. இதுக்கு என்ன பொரியல் செய்யலான்னு பார்த்தா, நான் கோவக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அந்த கோவக்காய நறுக்கி இந்த கோவக்காய் பொரியல் தான் செஞ்சேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அடுப்படியில பாத்திரம்லாம் மீந்திருந்தது. அதையும் விளக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹால்ல போய் பார்த்தா, என் பையன் கிரையான்ஸ்லாம் போட்டு கிறுக்கி வச்சிருந்தாரு. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சுட சுட சாதம், கீரை கூட்டு, கோவக்காய் பொரியல் தான் லஞ்சுக்கு சாப்பிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 6:00 போல கொய்யாக்காய் சேலட்டும், அப்புறம் வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஹீட் பண்ணி நானும் என் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு எப்பவும் போல தோசை, ஒரு சிம்பிளாக தக்காளி சட்னி வச்சிட்டோம். அப்புறம் சுடுதண்ணியும் ஒரு அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சிட்டோம். அப்புறம் மீந்து போன சாதம் கொஞ்சம் இருந்தது, அதை காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சாதம் தான் கிண்டி வச்சிட்டேன். அப்புறமா திருப்பி அடுப்பு ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டு இன்னைக்கு டே சூப்பராக போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.